அனாதைகள், விதவைகள், நிரந்தரமான நோயில் வாடக்கூடிய சகோதரர்கள் சகோதரி இருக்கிறாங்க. அவங்கள இங்க வரச்சொல்லி அல்ல, அவங்களோட வீட்டை ராவு 12 மணிக்கு போய் தட்டி நாங்க இதை கொடுத்துட்டு வரோம். இது நோம்பு மாசத்துல மட்டுமல்ல, எல்லா மாசத்திலும் நாங்க என்ன செய்யறோம்டா, கொடுக்கறத கொண்டு வறுமையை கூட்டுறல, வறுமையை குறைச்சோம். அதை குறைச்சோம்டா எங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்கணும். என்ன பிளான்? என்ன பிளான்? சின்ன சின்ன தொழில் வளங்கள் வாய்ப்புகள் உருவாக்கணும். டொனேஷன் யோசிக்கணும். குயிக்கா அவசரமா என்ன செய்யணும், ஒரு இந்த வருஷத்துடைய பிளான்ல வார டிசம்பருக்கு முன்னாலே இங்கிருந்து குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். ஜகாத்து கொடுக்கக்கூடியவங்க நியத்து வைங்கோ, இந்த வருஷம் ஏண்ட ஜகாத்துடைய ஃபண்டால ஒரு ஆளுக்கு நான் வேலை வாய்ப்பு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த ஜகாத்தை பயன்படுத்தணும். ஒரு ஆளுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆளை நல்ல ஒரு தொழிலுக்கு அனுப்புங்க. First of all, our appreciation goes to Zamzam organization for their systematic planning, timely execution, and periodic monitoring, and a successful logistics supply. Jazakumullah khair for all your efforts. May Allah bless you all. Secondly, I would like to thank the Imams for their silent encouragement, impressions for this successful event, and the guidance that they give us to lead a good life in the world and the hereafter. Also, I would like to extend our appreciation for the President and the Board of Trustees for their involvement, willingness to make this task a complete success.